ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்காய் சாதம் தெரியும். இருந்தாலும் நான் வீட்டில் பண்ணதுனால சொல்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நிலக்கடலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. என்கிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு தான் இருக்குது, நீங்கள் வெள்ளை போடுங்க. அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் போடலாம். 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு. இதான் தாளித்து கொட்டணும். பண்ணும்போது காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கடுகு போடாத இந்த பருப்பு வகையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அது செவந்தோன்னே கடுகு போடுங்க, இல்லைன்னா டக்குன்னு கடுகு வெடிச்சிடும். இது செவந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். தேங்காயில் கூட நீங்கள் கொஞ்சம் உளுத்தம்பருப்பை முன்னாடியே பசறி வச்சேன்னா நல்லாயிருக்கும். அதில் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். நான் கருப்பு உளுத்தம்பருப்புனால அதில் போட்டு கலந்து வைக்கல, அதனால் நீங்கள் பண்ணுங்கள். நல்லா செவந்துடுச்சு. இப்போ கடுகு போடணும். கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா வெடிச்சிடும், அதனால அப்புறமா போடணும். கருவேப்பிலை, தேங்காவை போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கடுகு வெடிச்சிடுது. ஏன்னா முன்னாடியே போட்டால் டக்குன்னு வெடிச்சிடும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, நிலக்கடலையே நான் முன்னாடியே வறுத்து வச்சதுனால லாஸ்ட்டில் போட்டால் போதும். தேங்காவை போட போகிறேன். இதுக்கு தேவையான பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் தண்ணியை ஊற்றி பண்ணுங்கள். இப்போ இல்லைன்னு தூள் பெருங்காயம்னா அப்படியே பெருங்காயம். தேங்காய் நல்லா செவந்துடுத்து. அதுக்கு தேவையான உப்பை போட்டு நிலக்கடலையும் போடுவேன். வறுத்த நிலக்கடலைங்கிறதுனால நிலக்கடலையும் போட வேண்டியதான். இது சாதத்தை வடித்து இதில் கலக்க வேண்டியதான். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்தது மிளகு ஜீரக சாதம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அடுத்தது மிளகு ஜீரக சாதம், அதை சம்பா சாதம்னு சொல்லுவாங்க. கோவிலெலாம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்தோடனே ஜீரகம், மிளகு என்கிட்ட பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் மிளகு பொடியாக இருக்குது. உங்கள்கிட்ட பொடி இல்லைன்னா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு வெடித்தோடனே ஜீரகம், மிளகு போட்டு கருவேப்பிலையை போட்டு வறுத்துட்டு, கடுகு வெடித்தோடனே மிளகு, ஜீரகம், கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு வறுத்தது போடலாம், இல்லைன்னா நீங்கள் நிலக்கடலை கூட போடலாம். என்கிட்ட முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன், நிலக்கடலையும் இருக்குது. 2 போட போகிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கலந்த சாதம் மாதிரி பண்ணிவிட்டு அவியல் இருக்குது, காலைல பண்ண அவியல் இருக்குது. சேப்பங்கிழங்கு கறி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். கடுகு வெடிச்சிட்டு ஜீரகத்தையும் போட்டு, ஜீரகம் பொரிஞ்சோன்னே மிளகு பொடியை போட வேண்டியதான். அப்புறம் கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலையை போட வேண்டியதான். இந்த பாருங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு நம்ம நெய்யில் பண்ணணும். நெய் ஊற்றிட்டேன் முன்னாடி. இதை பாருங்கள், எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ரெடி பாருங்கள், சம்பா சாதம் மிளகு ஜீரக சாதம், கருவேப்பிலை தேங்காய் சாதமும் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதத்துக்கு அதை வறுத்து வச்சுருக்கேன், சாதம் வடித்து கலக்க வேண்டியதான். நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் லஞ்ச் தான்.